இந்த சத்தியத்தினுடைய தலைப்பு லிவிங் இன் த ஸ்பிரிட் இஸ் பெட்டர் than லிவிங் இன் த மைண்ட். ஆவியிலே வாழுகிறது மனதிலே வாழுகிறதை காட்டிலும் மேலானது. சொல்லுங்க, மேலானது. எத்தனை பேருக்கு மேலான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்ற ஆசை? மேலான ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ வேண்டும் என்றால் நீங்கள் ஆவியிலே வாழ வேண்டும். அல்லேலூயா. ஏன் மறுபடியும் இதை நான் சொல்லி கொண்டிருக்கிறேன் என்றால், இதுதான் வெற்றிக்குரிய திறவுகோல். நான் மேலான வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் நான் ஆவியிலே வாழ வேண்டும். நான் என்னுடைய மனதை கொண்டு மேலான வாழ்க்கை வாழ முடியாது. ஏனென்றால் என்னுடைய மனம் இந்த ஐம்புலங்களிலே இயங்கிக் கொண்டிருக்கிறது. My mind is working under the influence of the five senses. இந்த ஐம்புலங்கள் எனக்கு கொடுக்கிற இன்ஃபர்மேஷன், டேட்டா, இதை வைத்து தான் என் மைண்டு ஒர்க் பண்ணுது அல்லவா? அதே போல தேவனுடைய ஆவியிலே நடத்தப்படுவது என்பது வித்தியாசமானது. அது என்னது? கர்த்தர் நம்மை அவருடைய வார்த்தையிலே நடத்துகிறது. அல்லேலூயா. ஆவியிலே நடத்துகிறது என்றால் வார்த்தையிலே நடத்துகிறது. எப்படி நான் இதை சொல்லுகிறேன்? திருப்பிக் கொள்ளுவோம். யோவான் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது, ஆதியிலே வார்த்தை, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தையே தேவனாய் இருக்கிறது. தேவன் யாரு? ஆவியா இருக்கிறார். ஆதியிலே வார்த்தை, வார்த்தை தேவனிடத்தில் இருக்கிறது, வார்த்தையே தேவனாய் இருக்கிறது. அப்ப தேவனும் வார்த்தையும் ஒன்றாய் இருக்கிறது. அல்லேலூயா. கவனிங்க, தேவனும் வார்த்தையும் ஒன்றாய் இருக்கிறது. God and his word are one. Hallelujah. அப்போ God is a spirit and God and his word are one. So God's word is God's spirit. தேவனுடைய வார்த்தை தேவனுடைய ஆவியாக இருக்கிறது. அப்போ தேவனுடைய வார்த்தையினாலே நடத்தப்படுவது என்பதுதான் தேவனுடைய ஆவியிலே நடத்தப்படுவது என்பதற்குரிய பொருளாய் இருக்கிறது. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்லுகிற காரியம்? You have to walk by your God's word which is given by the Spirit of God. Hallelujah. நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. இதுதான் உங்களுடைய வெற்றி வாழ்க்கைக்குரிய பயணமாக இருக்கிறது, திறவுகோலாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இதை பிடிச்சிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் முன்னேறி சென்று கொண்டே இருப்பீங்க. கர்த்தர் ஆவியா இருக்கிறாரு, ஆதியிலே வார்த்தை இருக்கிறது, கர்த்தரும் வார்த்தையும் ஒன்றாக இருக்கிறது. அப்போ வார்த்தையிலே நடத்தப்படுவது தான் ஆவியிலே நடத்தப்படுவது. இந்த வார்த்தையில் எப்படி நீங்கள் நடத்தப்படுவீர்கள்? வசனத்தை வாசித்துக் கொண்டிருக்கிற வேளையிலே தேவனுடைய ஆவியானவர் உங்களுக்குள்ளாக இருந்து இந்த வார்த்தையோடு உங்களுடைய ஆவியை இணைப்பார். ஆமென். நீங்கள் வேத வசனத்தை திரும்பி வாசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஒவ்வொரு வாக்கியத்தை வாசித்துக் கொண்டு இருக்க கர்த்தருடைய ஆவியானவர் பேச வேண்டிய வாக்கியத்தோடு உங்களுடைய இருதயத்திலே அவர் என்ன பண்ணுவாரு? இம்ப்ரெஸ் பண்ணுவாரு. எத்தனை பேர் பூமியில் எத்தனை பேரை இம்ப்ரெஸ் பண்ணணும்னு என்னென்ன காரியத்தை செய்யணும்? ஒரு வாலிப தங்கச்சியை இம்ப்ரெஸ் பண்ணணும்னு நினைக்கிறான். வேலை ஸ்தலத்தில் வேலை பண்ணுறவன் தன்னுடைய பாஸை இம்ப்ரெஸ் பண்ணணும்னு நினைக்கிறான். அது இப்போ வாழ்க்கையில் எல்லாருமே பாருங்க, ஒருத்தர் இம்ப்ரெஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. சபையில் விசுவாசிகள் பாஸ்டர் இம்ப்ரெஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க இல்லையா? ஏதாவது ஒரு கான்ட்ராக்டருக்கு ஒரு வேலையை கொடுத்தா அந்த கான்ட்ராக்டரு அந்த கிளைண்ட்டை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு எக்ஸ்ட்ராவாக பண்ணுறாரு. நல்லா கொஞ்சம் ஒரு பிரியாணி ஆர்டரை கொடுத்தா கூட நிறைய பீஸை போட்டு என்ன பண்ணுறாங்க? இம்ப்ரெஸ் பண்ணுறாங்க. அப்போ இந்த இம்ப்ரெஸ் என்பது ஒரு மிக முக்கியமான ஒரு வார்த்தை. இம்ப்ரெஷன், இம்ப்ரெஸ் இஸ் a very important word in the world. அப்போ இம்ப்ரெஸ் என்ற ஒரு வார்த்தை கவனிங்க. வசனத்தை நீங்கள் வாசிக்கிற வேளையிலே, வசனத்தை நீங்கள் படிக்கிற வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் உங்களை ஒரு வசனத்தோடு ஒரு சம்பவத்திலே உங்களுடைய இருதயத்தை இம்ப்ரெஸ் பண்ணுவார். பொதுவாக நீங்கள் ஒரு 10 அதிகாரத்தை வாசிக்கிறீங்க, ஒரு சாப்டரை வாசிக்கிட்டே இருக்கிறீங்க, ஆனால் ஒரு வசனம் மட்டும் உங்கள் இருதயத்தில் இம்ப்ரெஸ் ஆகும்.
ஒரு சம்பவம் மட்டும் உங்க வசனம், ஒரு அந்த அந்த சம்பவம், அந்த வசனங்கள் இருக்கிற அந்த சம்பவம் உங்க இருதயத்தில் ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணும், உங்க மனதில் இம்ப்ரெஸ் பண்ணும். அதுதான் கர்த்தருடைய ஆவியானவர் நடத்துதல். அப்படிதான் கர்த்தருடைய ஆவியானவர் நடத்த போறாரு. வேற எப்படி நடத்த போறாரு? அவருடைய வார்த்தையிலே உங்களை நடத்துகிறார். ஆனால் மனம் எப்படிப்பட்டது? பார்க்கிறது, கேட்கிறது, மோந்து பார்க்கிறது, தொடுறது, ஃபீல் பண்றது, இந்த 5 சென்சஸ் தான் மைண்ட் இயங்கும். ஆனா கர்த்தருடைய வார்த்தை வந்துட்டு ஆவியா இருக்கிறது. யோவான் 6:63 சொல்லுகிறது. அப்ப கர்த்தருடைய வார்த்தையிலே நீங்கள் நடத்தப்படுகிற வேளையிலே நீங்கள் ஆவியிலே நடத்தப்படுகிறீர்கள் என்று அர்த்தமா இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தையிலே ஒரு மனிதன் நடத்தப்படுகிற வேளையிலே, ஹல்லேலூயா, அவனுடைய வாழ்க்கையிலே அவன் வெற்றிக்குள்ளாக கடந்து போகிறான். அதுவே விசுவாச வாழ்க்கையா இருக்கிறது. ஏனென்றால் அவன் பார்க்கிறதோ கேட்கிறதோ அவன் ஃபீல் பண்றதோ அதன் பிரகாரமாக போல, பரிசுத்த ஆவியானவர் அவனுடைய உள்ளத்திலே வசனத்தை கொண்டு இம்ப்ரெஸ் பண்றார் பாருங்க, அதன்படி அவன் போறான். அதுதான் ஆவியிலே நடத்துகிறது. அது இந்த ஐம்புலங்களுக்கு எதிராக இருக்கலாம், வித்தியாசமாக இருக்கலாம், சம்பந்தமே இல்லாமல் இருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறபடி நடந்தால் வெற்றி. அல்லேலூயா. அப்ப இன்றைக்கு நாம் இந்த காரியத்திலே அதிகமான கவனத்தை செலுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். வசனத்தை வாசிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய உள்ளத்தில் இம்ப்ரெஸ் பண்றாரா, அப்போ நீங்க ஆவியில நடத்தப்படுறீங்கன்னு அர்த்தம். ஜெபிக்கும் பொழுது ஒரு வசனத்தை கொடுத்து உங்க உள்ளத்தை இம்ப்ரெஸ் பண்றாரா, ஒரு தரிசனத்தை கொடுத்து உங்க உள்ளத்தை இம்ப்ரெஸ் பண்றாரா, ஒரு பிரசங்கத்தை போதனையை கேட்கும் பொழுது உங்க உள்ளத்தை இம்ப்ரெஸ் பண்றாரா, உங்க உள்ளத்தை தொடுகிறாரா, உங்களுக்கே பேசுகிறதை போல இருக்கிறதா? ஏதோ ஒரு அட்மாஸ்பியர்ல இருந்து நீங்க வரீங்க, சபையில வந்து உட்காருகிறீங்க, ஏதோ ஒரு இடத்துல உட்கார்ந்து கொண்டு செய்தியை நேரலையிலே கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. இந்த வசனம் உங்களை இம்ப்ரெஸ் பண்ணுகிறதா? இந்த வசனம் உங்களோடு இடைப்படுகிறதா? இந்த வசனம் உங்களை உணர்த்துகிறதா? இந்த வசனம் உங்களை பேசுகிறதா? உங்களோடு உங்களை நடத்துகிறதா? அப்போ இதுவே பரிசுத்த ஆவியானவர் நடத்துதல். இதுவே ஆவியிலே நடப்பதனுடைய பொருள். This is how God speaks to us in the spirit. Hallelujah.